ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கார். இந்த அமைப்புகள் தான் இந்த நேர காலகட்டத்தில், இந்த மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இந்த மாத காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்காரு. இது யோகம் தானா அப்படின்னாக்கா உண்மையாலுமே மகர ராசி என்பவர்களுக்கு இது யோகம் இல்லை. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் இந்த நேர காலகட்டத்தில் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்காரு. அப்போ நேர்கதியில் சென்றாலும் பிரச்சனைகள் குறையுன்னு சொல்லலாம். வக்ரம் பெற்றால் என்ன நடக்கும்? பின்னோக்கி வருவார். பின்னோக்கி வந்தார் என்ன, ஜென்மத்தை நோக்கி வரதா அர்த்தம். அப்போ 7 சனி காலகட்டத்தில் கடந்த ஒரு 5 வருட காலமாக நீங்கள் ஏற்பட்ட கஷ்டங்களானது இன்னமும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்றீங்கன்னு இருக்குதுங்க. அப்போ என்னோட கணிப்பில் இது ஆவணி மாத பலன்களாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் நவம்பர் 15 தேதி காலகட்டம் வரலும் உள்ள பலன்களாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நவம்பர் 15 தேதி காலகட்டம் வரலும் இந்த சனி பகவான் இந்த நேர காலகட்டத்தில் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அப்போ வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடக்குனாக்கா, குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினை பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணுன்றீங்க. சார் நாங்கள் எல்லாமே அனுபவித்து முடிச்சிட்டோமே சார், இன்னும் அனுபவிக்க வேண்டியது இருக்குதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக விட்டக்குறை தொட்டக்குறையானது இருக்குதுன்றதான் உண்மை. இந்த நேர காலகட்டத்தில் மகர ராசி என்பவர்கள் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கலாங்குலிசமோ எதுவுமே செய்யக்கூடாது. எமீறி செய்தீங்கன்னா அது தடை, தாமதம், நட்டம், அவமானம், விரயத்தை கொடுக்கும் போல தெரியுதுங்க. அதனால் மகர ராசி என்பவர்கள் இந்த நேர காலகட்டத்தில் தான் உண்டு தன் பொழப்புன்ற மாதிரி அமைதி காத்துக்கிறதா நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். இந்த நேர காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பணத்தட்டுப்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது. அதனால் சிந்தித்து செயல்படுங்க. வரவுக்கு மீறிய செலவுகளை செய்ய வேண்டாம். கடன் வாங்கி செலவு செய்கிறத குறைச்சிக்குங்க. ஏற்கனவே கடன் வாங்கி செலவு செய்தால் கடன்கள் அதிகமாக இருக்கும். இந்த கடன்கள்லாம் இப்போதைக்கு நீங்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2028ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் உங்களுக்கு கடன் அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஏன்னா இந்த 2025 டிசம்பருக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு செல்லார். அப்போ 2025 டிசம்பர் காலகட்டம் வரலுமே சனியின் தாக்கத்தில் தான் நீங்கள் இருக்க போறீங்க. அப்போ மகர ராசி என்பவர்கள் 2025 டிசம்பர் மாதம் வரலும் நீங்கள் உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், சாப்பிடலாம். கடன்களை கொடுக்கறதுக்கு விதிகள் இல்லை. நிரந்தரமான உத்தியோகம் அமையாது. நிரந்தரமான ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பணம், பொருளுக்கான விதிகளுக்கு தடைகள் ஏற்படும். ஆனால் உயிர் காரகத்துவத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் பண்ணலாம், காது குத்து, மொட்டடிக்கிறது, இது மாதிரி சுப நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் செய்யலான்ற விதிங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் சொத்து சேர்க்கணும், பொருள் சேர்க்கணுன்ற எண்ணங்களை நீங்கள் குறைச்சிடுறது தான் நல்லாயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த நேர காலகட்டத்தில் பொருளாதாரம் பின்தங்கியும் உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் ஒரு சில விஷயங்கள் நடைபெறதை பார்க்க முடியுன்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் விதிகள் இருக்குது அப்படின்னாக்கா, விதி இருந்தால் எனக்கு தெரிஞ்ச அளவு மகர ராசி என்பவர்கள் வயது கடந்து உட்காந்துருக்கீங்க, ஒரு 20 வயசு 25 வயசு கடந்துருச்சு அப்படின்னாக்கா கம்பல்சரி நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா திருமண விதிகளுக்கு குறைகள் இருக்காது. திருமணத்துக்கு முயற்சி எடுக்காமல் விட்டுட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் தடைகள் ஆகிடும். ஆனால் திருமணத்துக்காக முயற்சி எடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த நேர காலகட்டத்தில் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்க சார், எனக்கு குழந்தை பேர் தரைக்கல அப்படின்னாக்கா நவம்பர் 15க்குள்ளாரவே மகர ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான விதிகளும் இருக்குது. அதனால் கணவன்மனை உறவுகள் ஒன்று சேர்றதுக்கான விதிகள் இருந்தால் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துக்குங்க. அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில் யாருக்காவது ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னாக்கா இந்த நேரத்தில் யாருக்கும் யார்கிட்டையும் பணம் கட்ட வேண்டாம். நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு வேணால் யார்கிட்ட வேணால் பணம் கட்டுங்க. வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நவம்பர் வரலும் ஒரு தடை, தாமதத்துக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுது. அப்போ முழுமையாக சொல்லப்போனால் சனியின் பிடியில் இருக்கீங்க. மகர ராசி என்பவர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சிந்தித்து செயல்படுங்கள் அப்படின்றீங்க. ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாமே இவ்வளோ தூரம் வரும்னு சொல்லிட்டேனே, இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு தான் தீரணுமா அப்படின்னாக்கா இதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுகளுக்கு இந்த மாதத்திலே பரிகாரங்களும் இருக்குது.
ஏன்னா ஆவணி 1ஆம் தேதியும் சனி பிரதோஷம், ஆவணி 15ஆம் தேதி சனி பிரதோஷம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷம் வருது, ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷம் வருது. ஆவணி 17 வரக்கூடிய சனி பிரதோஷமும் ஆவணி 31 ஆகஸ்ட் 17 வரக்கூடிய சனி பிரதோஷமும் ஆகஸ்ட் 31 வரக்கூடிய சனி பிரதோஷமும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பிரதோஷங்கள். 12 வருடங்கள் தொடர்ச்சியாக போய் சிவபெருமானது இந்த பிரதோஷ காலகட்டத்தில் வழிபாடு செய்த புண்ணியமானது இந்த 2 பிரதோஷத்தில் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா அந்த புண்ணியம் கிடைக்கின்றீங்க. யார் போகிறாங்களோ இல்லையோ தெரியாது, கம்பல்சரி மகரம் கும்பராசிக்காரர்கள் கம்பல்சரி நீங்கள் போயிட்டு இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்போ இந்த சனி பிரதோஷத்தன்று நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, இந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சனி பிரதோஷத்துக்கு போயிட்டு சனி பகவானுக்கு பார்த்தீங்க, இந்த நந்தி பகவானுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 லிட்டர் பால் 1 முழம் முல்லைப்பூவும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை நீக்கி எதிர்காலமானது ஒரு சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கின்றிருக்குதுங்க. அதனால இந்த நேர காலகட்டங்களானது மகர ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு நெளிவுகளும் இருக்கு, அதை திருத்தி அமைக்கக்கூடிய அளவுகளுக்கு வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா இந்த நேர காலங்களில் வரக்கூடிய சனி பிரதோஷம் 2க்கும் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல விநாயகர் பெருமானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற ஆவணி 22ங்க, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. விநாயகர் சதுர்த்தி அன்று உங்களால் முடிஞ்ச ஒரு உதவித்தொகைகளோ அல்லது அவங்களுக்கு தொண்டோ விநாயகர் கோயிலுக்கு செய்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கர்மாக்களை நீக்கி குறைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றிருக்குதுங்க. அதனால இந்த நேர காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் சிந்தித்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றிருக்குதுங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் குற்றங்கள் குறைகள் சொல்றதுக்கான வாய்ப்புகளும் எல்லாம் கிடையாது. மகர ராசி என்பர்கள் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ மட்டும் கூடாது. கடன் வாங்குதல் கம்பல்சரி கூடாதுங்க. இந்த நேர காலத்திலே வாங்கக்கூடிய விதிகள் அமைந்தாலும் கம்பல்சரி நீங்கள் வாங்காமல் ஒரு தற்காத்து வாழ்ந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றிருக்குதுங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கனால 8ஆம் இடமானது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகளை குறிக்கக்கூடிய இடம் இருக்குதுங்க. அப்போ 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கனால என்னைக்கோ ஒரு நாள் செய்த உதவியின் பயன்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் போல தெரியுதுங்க. அதனால இந்த நேர காலகட்டத்தில் மகர ராசி என்பவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டங்களாக இருக்கும். முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அதே வேளையில் நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா முடியாத மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச 1 லிட்டர் பாலோ 1 லிட்டர் தண்ணியோ அல்லது சாப்பாடோ வாங்கி கொடுத்து அவங்க பசியை நீங்கள் சனிக்கிழமை என்று போக்குனீங்கனாக்கா அதை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பரிகாரம் எதுவுமே இல்லை அப்படின்றீங்க. அதனால் இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு நெளிவுகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. சிந்தித்து செயல்படுங்கள். அதே வேலை காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் சனி பகவான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய நபர்களாக நின்றாலும் கூட இந்த சனி பகவானே உங்கள் ராசிநாதனாக வரதுனால 2025 டிசம்பர் மாதத்துக்கு பிறகு உங்கள் தெய்வ அனுகிரகத்தின் வாயிலாக நீங்கள் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக சயோத்தியாக வாழ்கிறத கண்கொள்வர் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. இந்த நேர காலகட்டத்தில் மட்டும் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழித்து போடுறதோ கம்பல்சரி வேண்டாம். அதே போல் 5ஆம் இடத்துலேருந்து குருபவன் பார்வையானது உங்கள் ராசியை படம் இருக்கனால உங்களுக்கு இந்த நேர காலகட்டம் எச்சரிக்கையான ஒரு நல்ல காலகட்டங்களாக இருந்தாலும் கூட சிந்தித்து செயல்படுறதுக்கு ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. மகர ராசி என்பவர்கள் சிந்தித்து செயல்படுறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதே போல் ராகு பகவானோட அமைப்பும் 3ஆம் இடத்துல இருக்கனால இந்த நேரத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் நவம்பர் 15ஆம் தேதி பிறகு வெளிநாடு கிளம்புனா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தோன்றுவீங்க. இப்போ தந்தையோடைய சொத்து சுகத்தினால ஆதாயங்களே கிடையாது சார், ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் தந்தை வழி சொத்து சுகங்களை பிரிக்கிறதோ வேலை செய்கிறதோ எதுவுமே வேண்டாம். தந்தை வீட்டு சொத்து சுகத்தினால உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகிற போல தெரியுதுங்க. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். மற்ற விதத்தில் எதுவும் தோஷங்கள் கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசியான மகர ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்கு? ராசிநாதன் சனி பகவான். சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரகதி நிலையில இருக்கிறார். 3ஆம் இடத்துல ராகு. அடுத்து பாருங்க 5ஆம் இடத்துல குரு செவ்வாய் இணைவு. அடுத்து 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சூரியன் இணைவோட முக்கூட்டு கிரகங்களின் இணைவோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை வச்சுக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு
என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எது மாதிரி முயற்சிகள் கை கொடுக்கும், என்ன விதமான வழிபாடுகள் நல்லது, நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக பார்க்கலாம். இப்போ மகர ராசியை பொறுத்த வகையில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, தொழில் வேலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்ப தொழில், வேலை, வியாபாரம் இது மூணுலையுமே எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். திடீர்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில எதிர்பாராத வகையில தொழில ஒரு லாபம் வர்றது, வேலையே கிடைக்காம நீண்ட நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு வேலை கிடைக்கிறது. அதே நேரத்தில் வியாபாரம் எதிர்பாராம திடீர்னு ஒரு வியாபாரம் நடக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரகதி நிலையில இருக்கிறதுனால குடும்பத்துல பேசுறது மட்டும் கொஞ்சம் கவனமா பேசணும். பிடிவாத குணத்தை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது, வாக்குவாதம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தவிர்க்கப்பட வேண்டிய அவசியமா இருக்குது. 8ஆம் இடத்துல எல்லாம் இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர் பயணத்திற்காக முயற்சி செய்த மகர ராசி அன்பர்கள் அனைவருமே இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காத வகையில போயிடலாம். ஆமா, நீண்ட நாள் வெயிட்டிங்ல இருக்கிறீங்க இல்லையா, வெளிநாடு வெளியூர் பயணம் போறதுன்னு வெயிட்டிங்ல இருக்கீங்க இல்லையா, அவங்கெல்லாம் தாராளமாக வெளிநாடு வெளியூர் பயணம் போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. அப்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்தலாம். அப்ப வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்தா அதற்கு ஏற்றார் போல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது ராசியை பார்க்கிறார். ராசி குரு பார்வை ராசியில விழுகுது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை விழுகுது. லாபஸ்தானத்துல குரு பார்வை விழுகுது. அப்ப இவை அனைத்துமே புனிதப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆவணி மாதம். அடுத்து ராகு 3ஆம் இடத்துல பல்வேறு விதமான முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய மாதம். சும்மான இருக்க விடாம பல்வேறு முயற்சிகளை எடுக்க வைக்கிறாரு. உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கிறதுங்கிறது நல்லது. அப்ப முயற்சிகள் எடுக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை தான் இருக்குது. நாளுக்குடையவன் 5ல குரு பகவானோட சேர்ந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாங்க. வீடு, வண்டி, வாகனங்களை மாத்தலாம், புதுசா வாங்கலாம். வீடு யோகம் இருக்கு, மனை யோகம் இருக்கு, வண்டி வாகன யோகம் இருக்கு, இடம் வாங்குற யோகம் இருக்கு, நகை வாங்குற யோகம் இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் செய்யலாம். குடும்பத்தின் தேவை கருதி பிற்காலத்தில் இருக்க குழந்தைகளுக்காக நகை வாங்கி சேமிக்கிறது, இடம் வாங்கி போடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்து இல்லத்தரசிகளுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை இந்த மாசத்துல. ஏன்னா சூரியன் 8க்கு போயிட்டார். ஆமா, அதனால குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். திருமண பாக்கியம், திருமண பந்தங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஜென்ம ராசியா இருந்தாலும் ராசி அதாவது பார்த்தீங்கன்னாக்க 7 சனி காலகட்டம் நடந்தாலும் குரு பார்வை இருக்குது உங்களுக்கு. அதனால திருமண யோகம், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி எடுக்கிறது அல்லது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. செய்யுங்க. திருமணமாகவர்களுக்கெல்லாம் வரன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். பாக்கியஸ்தானத்திலிருந்து வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது.
அப்ப குரு பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 1, 9, 11ஆம் இடங்களை குரு பார்க்கிறாரு. உங்க ராசியே பார்க்கிறாரு. ராசியே பார்க்கறதுனால என்ன நடக்குது? ராசி புனிதப்படுத்தப்படுது, உடல் ஆரோக்கியம் மேம்படுது, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அதிகப்படுத்துறாரு. எதுலையும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. உங்களுக்கு மதிப்பு மரியாதை சமூகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வம் அருள், முன்னோர்கள் ஆசீர்வாதம், ஆன்மீக சுற்றுலா செய்கிறது, கோயிலுக்கு வேண்டுதல் செய்கிறது, வேண்டுதலை நிறைவேற்றுறது. அடுத்து நீண்ட தூர பயணங்கள், குழந்தைகளை வெளிநாடு வெளியூர் அனுப்புறது, நீங்களே கொஞ்சம் வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு தொழில் வியாபாரம் மூலமாக வருமானம் சேரக்கூடிய காலகட்டம் குரு பார்க்குறாரு. அதுவும் சூரியன் அந்த வீட்டு 11ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து பார்க்குறாரு. அப்போ சேமிக்கக்கூடிய சேமிப்பு பணம், சேமிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். ஏற்கனவே வாங்கியிருந்த கடனை கட்டிடலாம், இல்லை புதுசாக தொழில் தொடங்கணும்னா புதுக்கடன் கேட்டால் உடனே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஓகே, மாணவர்களுக்கு எப்படி இருக்குது? மாணவர்கள் நினைச்சதை சாதிக்கலாங்கிற அமைப்பு இருக்குது. எதுலேயும் வெற்றி பெறலாம், நினைச்ச படிப்பை படிக்கலாம், உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அடுத்து இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குன்னா, இல்லத்தரசிகள் குடும்பத்தில் ஒற்றுமை பாராட்டக்கூடிய காலகட்டம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் பாராட்டுக்கள், மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் தான் இது. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில் அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். உணவு சார்ந்த விஷயம் இதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. மற்றபடி ஒன்றும் பெருசாக பாதிக்கிறது மாதிரி இல்லை. உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய குலதெய்வ கோயில் வழிபாடு, சொந்த ஊர்லேயே ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கி போடுறது அப்படிங்கிற அமைப்பு, குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது, குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது, குழந்தைகளுக்கு மங்கள நிகழ்வுகள் நடத்துறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம். அடுத்து பாருங்க, திருவோண நட்சத்திரம் எப்படி இருக்கு? திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போகிறது, திருமண வயது ஒத்தவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் கைகூடி வர்றது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடைபெறும். அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் வீடு பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து சேர்க்கை பண்ணக்கூடிய அமைப்பு, தொழிலை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறது, தொழிலை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செய்கிறது, தொழிலோட முன்னேற்றத்துக்காக கூடுதலாக முதலீடு போட்டு தொழிலை விரிவுபடுத்துறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை பொறுத்த வகையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 விதமான வழிபாடு செய்ய வேண்டியிருக்கு. புதன்கிழமைகள்ல பெருமாள் கோவில் வழிபாடும், வெள்ளிக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா அம்மன் கோவில் வழிபாடு, அலங்காரத்தில் இருக்கக்கூடிய நல்ல அம்மன் தரிசனம் பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பேருதவியாக அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே. அப்படி இருக்கும்போது இந்த மகர ராசிக்கு இந்த ஆவணி மாசம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஆவணி மாசத்துல நவகிரகங்கள் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த தன்மையில் இருக்கிறாங்கன்றதை பற்றி பார்த்துருவோம். ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா குரு நட்பாக இருக்கிறாரு, செவ்வாய் நட்பாக இருக்கிறாரு. அடுத்தது சிம்ம ராசியில் புதன் பகையாக இருக்கிறாரு, சுக்கிரன் பகையாக இருக்கிறாரு. புதன் அதாவது சூரியன் ஆட்சியாக இருக்கிறாரு. ஒளி கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அவர் ஆட்சியாக தான் இருப்பார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில்,
அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கேது பகவான் அவர் ஒரு நட்பு கிரகமா இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில அப்படின்றது சனி பகவான் அவர் ஆட்சியா இருக்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில ராகு பகவான் நட்புல இருக்கிறாரு. அப்ப இந்த ஆவணி மாசத்துல நவகிரகங்கள் வந்து இருக்கக்கூடிய தன்மைகள் பத்தி பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த கிரக சேர்க்கை இந்த மகர ராசிக்கு இந்த ஆவணி மாசம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். இப்ப சனி பகவான் எடுத்துட்டோம்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனிதான். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1-2 பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல ஆட்சியா இருக்கிறாரு. பொதுவா சனி வந்து தன் சொந்த வீட்டில் இருந்து அதாவது எந்த ஸ்தானத்தை பார்க்கறாருன்றது ஒரு கணக்கு இருக்குது. அப்படி பார்த்தா 2ஆம் இடம் தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கறாரு. அப்ப குடும்பஸ்தானத்துல சனி இருக்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு வெள்ளை சட்டையில பட்ட கரும்புள்ளி மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 7.5 சனியில பாத சனி நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த பாத சனி அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மகர ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட 6.5 வருஷம்ன்றது கடந்துட்டீங்க. இன்னொரு 1 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பாத சனி இருக்குது. அப்படி பாத சனி இருக்கிறதுனால எது செய்யற மாதிரி இருந்தாலும் அதாவது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்றது தான் முதல் நல்லது. சரிங்களா? ஒரு போர் போடுறேங்க, நான் ஒரு கிணறு வெட்டலாம்னு இருக்கிறேன், வண்டி வாங்கலான் இருக்கிறேன், இன்னைக்கு வந்து நான் காரு மாத்தலாம்னு இருக்கேன், நான் தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன், நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா எது செய்யற மாதிரி இருந்தாலும் 100% உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கொள்ளைக்கு போனா கூட கூட்டு வேண்டாம்னு சொல்லுவாங்க. தனிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மகர ராசிக்கு ஆவணி மாசம் கண்டிப்பா நல்ல பலனை கொடுத்துருவாரு. ஒண்ணு. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8ஆம் பாவகத்துக்கு அதிபதி இன்னைக்கு சூரிய பகவான் வந்து 8ல வந்து இவர் ஆட்சியா உட்காந்துட்டாரு. 8ஆம் இடம் அப்படின்றது இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே இன்னைக்கு ஒரு இடம் வாங்கணும், ஒரு இடம் கிரையம் பண்ணணும், வீடு கட்டணும், மண்ணை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அந்த 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் வந்து இந்த மாசத்துல 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அவர் ஆட்சியா உட்காரக்கூடிய தன்மையில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நீங்க பண்ணலாம். அதாவது இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கலாம், ஏதாவது மாதிரி வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பண்ணலாம். ரொம்ப நாளா கனவுகளோட இருந்து இப்ப நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேங்க, ஆனா என்னால பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த பண்ணக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பா கொடுத்துருக்கிறாரு. அப்ப 100% வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த காலத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கொடுத்துருவாரு. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் பொழுது இன்னைக்கு சந்திர பகவான் உங்க ராசிக்கு இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல பிறப்புல வரும்போது 12ஆம் இடத்துல வந்து இன்னைக்கு நட்பு கிரகமா அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா எந்த காலத்தை கொண்டு சந்திர பகவான், ஏன்னா இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான், அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எப்படி பார்த்தாலும் என்ன பண்ணுவார்னா ஜாதகருக்கும் தாய் தந்தைகளுக்குள்ளார சின்ன மன வருத்தங்கள் கொண்டு வந்துருவாரு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துகிறது கண்டிப்பா நல்லது. ஒன்னாச்சுங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இப்ப பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். அப்ப இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இப்ப 5ல் இருக்கிறாரு. அந்த 5 யாரோட சேர்க்கையா இருக்கிறாரு? குருவோட சேர்க்கையா இருக்கிறாரு. அப்ப குருவோட உங்களுக்கு சேர்க்கையா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அப்ப குரு சேர்க்கை செவ்வாய் கண்டிப்பா நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆவணி 15 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் என்ன பண்ணிடுறாருன்னா மிதுன ராசிக்கு போய் பகையா உட்கார்ந்துறாரு. அப்படி உட்காரும் போது என்ன ஆகுது? அண்ணன் தம்பி சொந்த பந்தம் வீட்டில் இருக்கிற அந்த உறவுகளுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சங்கடத்தை கொண்டு வந்து நமக்கு தெளிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா ஆல்ரெடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகர ராசி பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே உறவுகள் விட்டு தள்ளி தான் பாதி பேர் இருப்பாங்களே தவிர, ஏன்னா மகர ராசி பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்தாலும் தன் கையூனி கரணம் போட்டு மேல வரவங்களா தான் இருப்பாங்களே தவிர சொந்த முயற்சியில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதிச்சவங்க தான் இருப்பாங்களே தவிர, அதாவதுன்றது பூர்வீக சொத்து கொண்டு சொந்த பந்தத்தை கொண்டு உற்றனார் உறவினர்கள் கொண்டு சாதிச்சவங்க கண்டிப்பா சொல்ற கம்மி தான்.
சரிங்களா? அப்படி இருக்கும்போது எந்த காலத்தை கொண்டுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட பார்த்தா இந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதி என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு புதன் பகவான் வந்து சூரியன் வீட்டுல இன்னைக்கு பகையா உட்காந்துட்டாரு. அப்ப பகையா உட்காரக்கூடிய கிரகம் என்ன பண்றாருன்னா 10ஆம் தேதி என்ன பண்றாருன்னா கன்னி ராசி அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு. அப்ப அந்த சொந்த வீட்டுக்கு போகும்போது இப்ப இந்த 6ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதி, 6ஆம் பாவகம் அப்படின்றது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வந்து இப்ப எங்க இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல பகையா இருக்கிறாரு. மூலக்காரகன் அறிவுக்காரகன் இன்னைக்கு வந்து சூரிய வீட்டுல பகையா இருக்கும்போது அப்ப எந்த காலத்தை கொண்டு பாத்தீங்க அப்படின்னா உறவுகளுக்குள்ளார சங்கடங்கள் கொடுப்பார், சொந்த பந்தத்துக்குள்ளார விரிசல்கள் கொடுப்பார். இதே கணவன் மனைவிக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்யும் போது இருக்கிற ஒரு நிம்மதி சாப்பிடும் போது இல்லை. தொழில நீங்க அங்க என்னதான் எஃபெக்ட் போட்டு நல்ல ஒரு நேர்மையா இருந்து வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பேர் இல்லை. அப்ப பார்த்தும் பாவிதான், கொடுத்தும் கொடுக்கல, செஞ்சு செய்யலன்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி பார்த்தாலுமே பொதுவாக சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு மற்றவங்களை பத்தி குடும்பத்தை பத்தி யோசிக்கக்கூடிய தன்மை வந்து எப்பவுமே நிறைய இருக்கும். சரிங்களா? நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறோம், மேக்கப் பண்ணிக்கிறோம், நாம பண்ணிக்கூடிய அதாவதுன்றது அலங்காரத்துல சரி, உடுத்தக்கூடிய உடையிலும் சரி, இதுல நம்ம கரெக்டா இருக்கிறவங்க ஆனா மற்றவங்களுக்கு உதவி செய்ய உபதிரின்ற பேர் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க 100% பேரும் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில போராட்டத்தை தான் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்வை அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கரெக்டா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்க ராசியை வந்து 3ஆம் இடமா பார்க்கிறாரு. அப்ப ராகு 3ஆம் இடமா பார்க்கறது நிச்சயமா ஒரு வகையில நல்லது. ஏன்னா ராகு அதுக்கு வீடு கிடையாது, நிழல் கிரகம். அவர் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்வை 3, 7, 11. அப்ப ராகு போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்ப ராகு 3ஆம் இடமா கொடுக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி குருவுடைய பார்வை காலம் அப்படி பார்த்தீங்கன்னா மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அதாவதுன்றது 5ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி பார்க்கறாரு, 7ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்கறாரு, அதாவது 9ஆம் இடமா உங்க மகர ராசி தான் பார்க்கறாரு. அப்ப ராகு உங்க ராசி பார்க்கறாரு, குருவும் உங்க ராசி பார்க்கறாரு. இந்த 2 கிரக சேர்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த ஆவணி மாசம் கரெக்டா 10 தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதாவதுன்றது வந்து நீங்க பழமொழி சொல்லுவாங்க, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒன்று நாள் ஒற்றை மண்ணதான் ஒட்டுன்ற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 மாத காலமாவே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு போராட்டம் தான். அதாவது கிட்டத்தட்ட தொழில் முடக்கம், கொடுத்தது வரல, வாங்கினது கட்ட முடியல, வச்சதை திருப்ப முடியல, குடும்பத்துக்குள்ளார நிறைய ஒரு குழப்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு ராசி யாருதுன்னு பார்த்தா மகர ராசி தான். சரிங்களா? ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ 7 சனி. அதனால என்ன பண்ண 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேருக்குமே நான் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அந்த மாதிரி எதுக்கு உங்க சுய ஜாதகம் பாருங்க. உங்க ஜாதகத்துல வந்து என்ன தொழில் செய்யலாம், எப்படி போனா நல்லா இருக்கும், அது முதல்ல அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடத்தை நேரத்துல அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி. இந்த ஆவணி மாதத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசியில் உள்ளவர்கள் இந்த ஆவணி மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக அமையும்? இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி எங்களால் முடிந்த அளவு ஆலோசனை செய்து ஆராய்ந்து உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம். இந்த மாதம் ஒரு ஆவணி மாதம், சிம்ம மாதம். இந்த மாதம் உங்களுக்கு சூரியனுடைய பார்வை நன்றாக இருக்கிறது. அதோடு மங்கள செவ்வாய் உங்களுக்கு அருள் புரிகிறார். அந்த மங்கள செவ்வாய் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து கொண்டிருப்பார். குறிப்பா 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
திருவோண நட்சத்திரம், மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஓரளவு ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வேண்ட நேரமாக இருக்கும். குறிப்பா ஒரு 2 வருஷம் 3 வருஷமா நீங்க மருத்துவ செலவு, தேவையில்லாமல் வழக்கு, காவல்துறை செலவு அப்படின்னு நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. வார்த்தைகள், உங்களுடைய வார்த்தைகள் என்ன ஆகுது அப்படின்னா அது அடுத்தவர்களை கோபப்படுத்துகிறது. அதனால நிதானமாக, ரொம்ப நிதானமா பேசுங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் துர்போஜனம் அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. தேவையில்லாத நாட்களில் உங்களுக்குன்னு ஒரு தர்மமா வச்சு வாழக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்க இந்த தர்மத்தை நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். இந்த தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கென்று ஒரு தர்மத்தை நீங்கள் உங்களுக்கென்று ஒரு நீதியை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த நாட்களில் இந்த விஷயங்களை செய்ய மாட்டேன், என்னுடைய உறவினர்களுக்கு இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், என் நண்பர்கள்ட்ட நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு தர்மமா வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளியில வரலாம். இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்னா நீங்க முதல்ல நீங்களா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். யாருடைய அட்வைஸ், அதாவது தேவையில்லாத ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளாதீர்கள். இந்த தேவையில்லாத ஆலோசனை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கும். தேவையில்லாத ஆலோசனைகள் தான் நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு வழிவகுக்கிறது. அதனால தயவு செய்து இந்த தேவையில்லாத ஆலோசனை அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். அதுல எந்த மாறுதல்களும் இல்லை. கணவன் மனைவி அமைதியாக இருக்கும், பிரச்சனையும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. அவ்வளவுதான். இது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவங்க கொஞ்சம் மனைவிகள் கொஞ்சம் அமைதியா போயிடுவாங்க. சரி, இப்ப போய் ஏதாவது சொன்னோம்னாக்க நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுலாம் நம்ம அமைதியா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமும் இருக்காது, பிரச்சனையும் இருக்காது, அமைதியா போய்கிட்டு இருக்கும். அதனால இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். வியாபாரிகள் வியாபாரம் நல்ல விதமாக போகும், அதுல எந்த மாறுதல்களும் இல்லை. கவனமுடன் இருங்கள். சீசன் பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப கவனமோடு அதை கையாள வேண்டும். அதுவும் மொத்த விற்பனை செய்யக்கூடிய அன்பர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது முக்கியம். எக்காரணத்தை கொண்டும் பணத்தை கொடுத்துவிட்டு பொருள் வாங்காதீர்கள். பொருளை பார்த்துவிட்டு அந்த பொருளை பெற்றுக்கொண்டு பணம் கொடுப்பதற்கு தயாராக இருங்கள். பணத்தை கொடுத்துட்டு நம்பிக்கையா அவர் அனுப்பிச்சிருவாரு, பரவாயில்ல போதும். அந்த நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு சரிதான், ஆனால் தவறு நடப்பதற்கு அதுவே ஒரு காரணமாகிவிடும். அதே மாதிரி எப்பொழுதும் கையில ஒரு பாட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத இடத்துல தண்ணி குடிக்காதீங்க. உங்களுக்கு நீங்க தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை குடிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த தண்ணி எப்போதும் கையிலே இருக்கட்டும். அது இருந்ததுனால் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு தொடராமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரிகள் நல்லா போகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மருத்துவ சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக இருக்கும். குறிப்பாக இந்த கடல் சார்ந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாயிருங்க. கடல் சார்ந்த வியாபாரத்துல, அதுவும் குறிப்பா இந்த உப்பளம் அப்படின்லாம் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது, யாரையும் நம்பாம நீங்களே நேரடியாக சென்று அந்த தொழில்களில் கவனமுடன் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த வியாபாரிகள்ல அன்னன்னைக்கு வாங்கி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கவனமுடன் இருந்து வியாபாரம் செய்யுங்கள். ஏமாற்றுவதற்கான நேரங்கள் காத்து கொண்டிருக்கிறது, ஏமாந்து விடாதீர்கள். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், கேஷியராக இருக்கலாம், பண வர்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், உங்களுடைய கைபேசியின் மூலமாக பணவர்த்தனை செய்யக்கூடியவராக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பணப்புழக்கத்தில் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். அந்த உழைப்பை மூலதனமாக்குவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் விரைவில் வரும். கவலைப்படாதீங்க. நான் இவ்வளவு வேலை செய்கிறேன், எனக்கு பணமும் வரல, அதுக்கு அங்கீகாரமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும். இது ஒரு நல்ல முக்கியமான இடத்துல உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க. புதியதாக நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது. யாரையும் நம்பிலாம் அவ்வளவு சீக்கிரம் நண்பர் ஆக்கிடாதீங்க. கவனமா இருங்க. உங்களுடைய பழைய நண்பர்களே உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வார்கள். கொஞ்சம் தூரமா இருந்து செய்வாங்க. அதை கவலைப்படாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. திருமண தடை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. இந்த திருமண தடை இருக்கக்கூடியவர்கள் அனுஷ நட்சத்திரம் அன்றைய தினத்தில் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். அந்த அனுஷ நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்தீர்களானால் இந்த திருமண தடை அப்படிங்கிறது இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு அந்த குடல் சம்பந்தமான வாழ்வுன்னு சொல்லுவாங்க, குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அறுவை சிகிச்சைக்கு செல்லாமல் மருத்துவத்துறையில் கவனமுடன் இருந்து உடம்பை பார்த்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது. மருத்துவத்துறையில் இருப்பவர்களும் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த மாதத்தினுடைய இறை வழிபாடு அப்படிங்கிறது பைரவரை வழிபாடு செய்யுங்கள். அஷ்டமி திதியில் பைரவருக்கு விளக்கு தீபமேற்றி மாலையிலே வழிபாடு செய்தீர்களேயானால் இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக அமையும். இந்த மாதம் சிறப்புடைய மாதமாக அமைவதற்கு சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம். மகர ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் குரு பலம் அதிகம். இந்த மாதத்தில் குருபலம் உங்களுக்கு அதிகம். குருபலம் குதூகலத்தை கொடுக்கும். உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க. திருமண வைபவத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். புதிதான தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். இந்த குரு பயிற்சியில புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, ஹோட்டலாக இருந்தாலும் சரி, கேட்ரிங்காக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, மகர ராசி போகலாம். மகராசனாக இருப்பீங்க. அப்போ எப்படிப்பட்ட தொழில்? விவசாயம், பூமிக்கு அடியில் உள்ள கிழங்கு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், தேங்காய் நார், சணல், மரம், தேக்கு மரம் முதற்கொண்டு, தென்னை மரம், தேக்கு மரம் முதற்கொண்டு மரங்கள், எண்ணெய் வித்துக்கள், கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், தார் ரோடு போடுறது, கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் மகர ராசிக்கு செய்யும். இந்த மாதிரி தொழிலாம் நீங்கள் பாருங்கள். பொறியியல் வல்லுனர் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் கீழே இருந்து மேலே வரக்கூடிய ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி தொழில், சுய தொழில் எல்லாமே மகர ராசிக்கு சொந்தக்காரங்க. அப்போ இந்த மாசத்துல குரு பலத்தோடு நீங்க சேர்ந்துருக்கிறீங்க. உங்க தசாபத்தியை பார்த்துக்கிறீங்க. கண்டிப்பாங்க வயசை பார்த்துக்குங்க. தசாபத்தியை பார்த்துக்கங்க. இந்த மாசத்தை அப்படியே கொண்டு போயிருக்கும். இந்த மகராசி நேர்களுக்கு அப்படியே கொண்டு போயிட்டா ஒரு நல்ல ஒரு சுபிச்சமான நேரத்தை கொடுக்கும். மேற்கண்ட தொழில தான் நீங்க செய்வீங்க. 12 ராசிக்கு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வாழ்க்கை வேற ரியல் எஸ்டேட்னு சொல்லி போயிடக்கூடாது. இல்லை எனக்கு செவ்வாய் உச்சம் மகரத்துல, நான் ரியல் எஸ்டேட்லமா சாமிஜி அப்படின்னு கேட்பீங்க. அது தவறு. செய்யக்கூடாது. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். உங்களுக்கு என்ன தொழில், உங்கள் ராசிக்கு என்னது, மகாராஷ்டிர விவசாயம் நல்லா பண்ணணும். எவ்வளவோ இருக்குதுங்க, அது உங்களுக்கு தேவையானதை மட்டும்தானே நம்ம எடுக்கணும். தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத வரும்.
அதுக்கு அதையே நம்ம செய்யக்கூடாது, அப்போ நஷ்டத்தில் போய் முடியும்ல. அதனால மகர ராசினருக்கு இந்த மாதம் உங்கள் ராசினார் உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ல் வக்கரம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ல் வக்கரம் பெற்று உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கார். மகரமும் கும்பமும் ஒன்று தானே, உங்கள் வீடு தானே. அது மட்டுமல்ல, கொஞ்சம் குடும்பத்தில் கவசவசனம். ஏன்னா அட்டமாதிபதி உங்கள் ராசிக்கு 8ல் ஒரு 2-3 கிரகங்கள் இருக்கிறதுனால ஆயுள், போக்குவரவு, குறிப்பாக இரவில் பயணிக்கக்கூடாது. பகல் பயணத்தை வச்சுக்கோங்க, இரவில் பயணத்தை கொடுக்காதீங்க. நண்பர்கள்ட்ட கவனமாக பழகுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. தேவையில்லாத தலையீடுகளை குறைத்து கொள்ளுங்கள். இது எல்லாமே திருவோண நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு மிக முக்கியம். ஒரு நாளைக்கு எப்படி 36 பவுன் வரும் திருவோணத்துக்கு மட்டும், அது என்னன்னு தெரியல. திருவோணத்துக்கு அப்படியே அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போட்டு. யூடியூப் எல்லா யூடியூப்பும் பார்த்துக்கிட்டே இருந்தது திருவோணம் தான் பார்க்குது. நிறைய கேட்குறாங்க, திருப்திப்படுத்தவும் முடியல. ஏன் திருப்திப்படுத்த? உங்க ராசிநாதனோட சேர்ந்து இருந்தா தான், உங்க ராசிக்கேற்ற தொழில் இருந்தால் தான் திருப்திப்படுத்தும். மகர ராசிக்கு ஏற்ற தசா புத்திகள் இருக்கணும். மகர ராசிக்கு தசா, அதனாலதான் மகரத்தையும் கடத்தையும் நான் ஒண்ணு சேர்க்கக்கூடாது. மகரத்தையும் கடகத்தையும் நான் ஒண்ணு சேர்க்கறதுல எப்போதுமே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமா கரணம் பார்ந்த மரணம் அப்படி இருக்கணும். ஆக மகர ராசி நேயர்களுக்கு தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் வழிபாடு, ராஜ துர்க்கை வழிபாடு, ராஜகாளி அம்மன், ராஜ துர்க்கை, முருகன் வழிபாடு, அதுக்கடுத்தது சரபேஸ்வர வழிபாடு, அதுக்கடுத்தது அந்த முருகனுடைய 6 படை வீடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 6 படை வீடுகளும் ஒரு முறையாவது சென்றுவார். 6 படை வீடுகளுக்கு நிறைய பேர் அரசாங்கத்திலே கூட்டிட்டு போறாங்க. அரசாங்கத்திலே கூட்டிட்டு போறாங்கப்பா. அந்த 6 படை வீடு அதெல்லாம் பண்ணுங்க. சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி முனீஸ்வரர் வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, முனீஸ்வரர் வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு. அடுத்து யார் இருக்காங்க? அந்த காற்று, அதாவது காக்கும் கடவுள், கிராமத்து தேவதைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த கிராமத்து தேவதைகளை நல்லா பண்ணுவாங்க. கிராமத்து தேவதைகள், குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மகர ராசி இந்த 7.5 முடிய போதும். உங்களுக்கு மகர ராசிக்கு 7.5 முடிய போதும். 7.5 முடிஞ்சிருச்சு, நிச்சயமா ஒரு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து சீக்கிரம் முடிச்சிடும். உங்களுக்கு கொஞ்சம் வந்துருச்சு, அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க, கஷ்டப்பட்டு வந்தீங்க. ஆக மகர ராசினருக்கு இந்த மாதம் ஒரு மகத்தான மாதம். ஏன்னா குருபலம் இருப்பதனால் மிக அற்புதமாக இருக்கு என்பதில் மாற்று கருத்து.